ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ½ kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். ½ kgன்றது ஹோம் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் 750 கிராம்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் போட முடியாது. இன்றைக்கி வந்துட்டு 3 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்ப்போம். 60 ml கப்பால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு முட்டைக்கு 60 ml கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா சேர்க்கணும். நார்மல் வெண்ணிலா அப்படின்னா 3 கப் மைதா சேர்ப்பேன். சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னா 2.5 கப் மைதாவும் 1/2 கப் கொக்கோ பவுடரும் 1.5 கப் சர்க்கரையும் 3 முட்டையும் நல்லா பீட் பண்ணி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு 60 ml கப்பால் ஆயில் எடுத்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது வந்துட்டு மைதா சேர்த்துக்கிறேன். 2.5 கப் அளவுக்கு மைதாவும் 1/2 கப் அளவுக்கு 60 ml கப் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா சலிச்சியாச்சு. நீங்கள் எந்த பிராண்ட் கொக்கோ பவுடர் எடுத்தாலுமே சலிச்சிக்கிறது நல்லது. நல்லா கிளியராக இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சலிச்சு வந்துடும். இந்த மாவு சலிக்கிற ஜல்லடை வந்துட்டு ரீசெண்டாக நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ மாவும் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் பீட் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் ½ kg டின்னுக்கு வந்துட்டு இது வந்துட்டு 5 inch டின்னு. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்து பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம டீ கேக்குக்கு சுற்றி இருக்கிற மாதிரி கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கேக் வந்துட்டு கீழே மட்டும் இருந்தால் போதும். இப்போது ரெடி பண்ணி வச்ச பேட்டரை சேர்த்து 30 minutesக்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி. சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடியாகி ஆற வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி பட்டர் ஷீட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஹாட் ஷேப்பில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். ஆனால் கண்டிப்பாக அது சொதப்பல் தான். 2 times ட்ரை பண்ணியும் உடஞ்சி வந்துருச்சு. அதை இன்னொரு டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சது அப்படியே வந்துட்டு சைட்லலாம் ஒட்டி விட்டுட்டேன். இப்போது விப்பிங் க்ரீம் வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துட்டேன். அதை ஆறுறதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் நம்ம ஃபுல் இதில் கால்வாசி ஒரு ½ kg கேக்குக்கு யூஸ் பண்ணுவோம். நடுவில் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கும் சாக்கோ ட்ரஃபிள்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம செரி சிரப் யூஸ் பண்ணுவோம். கூடவே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் மேலே வந்துட்டு விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் விப்பிங் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மேலே லேயருக்கு நான் சாக்லேட் க்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸ்ட்ராபெரிலாம் அந்த செரி சிரப்பும் அதுக்கு மேலே விப்பிங் க்ரீமும் கொடுத்துட்டேன். ஏன்னா ப்யூர் ஒயிட்டாக இருந்தால் தான் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு டேஸ்ட்டே. ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு ½ hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டைம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட்டு எப்போவுமே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தனியாக எந்த டிசைனும் போடலை. இந்த ½ kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்துட்டு நான் 250 rupeesக்கு தான் கொடுத்தேன். சிதம்பரம் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி நம்மக்கிட்ட அவைலபிள். ஃப்ரெஷ் க்ரீம் கேக் மட்டும் கிடையாது. நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ், பிளாண்டிஸ், முட்டை மிட்டாய் எல்லாமே உண்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்துட்டு டிஎம் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேட்டுக்கலாம். மேலே வந்துட்டு செரி வச்சுட்டு நடுவில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. கொஞ்சமாக கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு இந்த கேக் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். இது வந்துட்டு நம்ம நெய்பர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே இருந்தனால பாக்ஸ் வச்சுட்டு ஒரு நைஃப் மட்டும் வச்சு நம்ம டெலிவரி கொடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸ்லாம் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், ப்ரௌனிஸ் எல்லாமே உண்டு. ப்ரௌனிஸும் பிளாண்டிஸும் முட்டை மிட்டாயும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட வந்துட்டு ஷிப்பிங் உண்டு. ரொம்பவே கம்மியான விலை தான் நம்மக்கிட்ட. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நம்மக்கிட்ட வாங்குவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். நம்மளுடைய வந்துட்டு ஆருத்ரா பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு தயாராகிட்டு இருக்கு. நான் அது வந்ததும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.